ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தான் புதிய உலகம் SMP பார்ட் 1. ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டோம் இந்த சர்வரை. எப்போ ஆரம்பிப்போன்றது எங்களுக்கே தெரியல. அதே மாதிரி நம்ம 1K போயிட்டோம். அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதே மாதிரி நமக்கு ஒரு 2K வரைக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்படின்னா தான் இந்த வீடியோ எப்படிலாம் இருக்குன்னு தெரியும். மறக்காமல் நம்ம சர்வர் விளாட்றவங்களோட வீடியோலாம் பாருங்கள், அப்படின்னா தான் ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்றது புரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியோ நான் கொஞ்சம் நேரம் வந்துட்டேன். இப்போ போட்டு தான் போகணும், ஏன்னா எனக்கு கொடுத்த இடம் இந்த பக்கம் தான், சவுத் சைடு. மொத்தம் இது டீம் பிரிச்சு விளாட்ற மாதிரி தான். எங்கள் டீமில் 3 பேர், அந்த 3 பேரில் 2 பேருமே வரல. கொஞ்சம் தூரம் வந்ததில் நமக்கு ஒரு ரூயின் போர்ட்டல் கிடச்சிருச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நம்ம சர்வரில் இருக்கிறவங்க ட்ரையல் சாம்பரை கண்டுபிடிச்சி அது டைமண்டை மைன் பண்ணி அப்படி இப்படின்னு லூட் எடுத்துட்டாங்க. நம்ம தான் ஏன் லூட்டே எடுக்காமல் இருக்கோம். நம்ம டீமெட்ஸ் இன்னுமே ஆன்லைன் வரல. சீக்கிரமாக போயிட்டு இது மேலே வந்து ஒரு பிளாக் மாதிரி இது பண்ணோம், பிளாட்ஃபார்ம் போட்டால் தான் ரீஸ்பான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வர் வந்து 2-3 வருஷம் கலந்தது. ஜாவா ப்ளஸ் பெட்ராக். ஜாவாலையும் விளாட்லாம், பெட்ராக்லையும் விளாட்லாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஜாவாலேருந்து விளாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிச்ச எல்லாத்துக்கிட்டையுமே ஃபோன் தான் இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாமே பெட்டராக தான் விளாண்டுருக்கோம். அவங்க 2 பேரும் மட்டும் ஜாவா எடிஷனில் தான் விளாண்டுருக்காங்க. ஆனால் ஜாவா எடிஷனில் இருக்கிற எல்லா ஃபார்ம்ஸுமே எங்கள் ஒர்க் ஆகும். நான் அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டலான்ட்டு தான் முடிவில் இருக்கேன். பெட்டை ப்ளேஸ் பண்ணி ரீஸ்பான் கொடுத்துட்டேன். இப்போ நான் அடியில் போயிட்டு செஸ்ட் எடுக்கணும், செஸ்ட்டில் லூட் எடுக்கணும். இது பூட்ஸு, செஸ்ட் பிளேட்டு. இது நீங்கள் கவனிச்சிங்களா, அதோட என்சான்மெண்ட்டை கர்ஸ் ஆஃப் வேனிஷிங்கு அதை போட்டு நான் செத்தனா அது மறைஞ்சு போயிருங்க. அப்படின்னா அது போடவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டு இது பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நான் ஷாப்லாம் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஒன்று போஷன் ஷாப்பு, இன்னொன்று கிளாஸ் ஷாப்பு. எனக்கு தெரிஞ்ச கிளாஸ் எவ்வளோ ரேட் இருக்குதுன்னு தெரில, மறக்காமல் அது கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. என்னோட பார்ட்னர்ஸ் வேறு யாரும் இல்லை, ஆகாஷ் கேமிங்கும் அதுக்கடுத்து மைக்கின்றவர் தான். அதில் வந்து அந்த மைக்கின்றவர் தான் இந்த இதோட சர்வரோட ஓனர். ஆனால் அவர் இன்னுமே ஆன்லைன் வரல, அது ஏன் தான் தெரில. நாங்கள் எல்லாருமே வந்தோம், ஆனால் அவர் மட்டும்தான் வரல இன்னுமே ஆன்லைனுக்கு. வந்துட்டு அதுக்கடுத்து போயிட்டாரு. 2 ஊழல் பிளாக் இருக்குது. ஏங்க எனக்கு ஒரு டவுட்டு, இது ஜாவா எடிஷன் தானே? அப்போனா டோரு கீழே வச்சா அந்த ஏர் பபுள் கிரியேட் ஆகும் தானே? சரி, அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல மேலே போகிறேன். முதல்ல நம்ம பேஸை கண்டுபிடிக்கணும். கிட்டத்தட்ட நான் ரொம்ப நேரம் அலைஞ்சேன். ரொம்ப நேரம் அலைஞ்சதுனால எனக்கு இந்த இதே கிடச்சிச்சு, இந்த இடமே. கிட்டத்தட்ட ரொம்ப பிளாக் வந்து ஃபுல்லாக கடலாகவே இருந்துச்சு. அது எப்படியோ கிராஸ் பண்ணி வந்துட்டேன். நீங்கள் நினைக்கலாம் நான் ஏன் இந்த கோஆர்டினேட்ஸ்லாம் இது பண்ணிட்டுருக்கேன்ட்டு. ஏன்னா இந்த சர்வரில் வந்து ஒரு மாதிரி ஈவெண்ட் நடத்துவாங்களாமா. சண்டே ஆச்சுன்னா வந்து கிண்டமாக வந்து பிரிஞ்சு சண்டை போடுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். அது எங்கே கேள்விப்பட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேவையான அளவுக்கு உட்டை கலெக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே போயிட்டு ஒரு கரெக்டான ஒரு ப்ளீனான இடமா தேடணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐகான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஒரு வழியாக நம்ம பேஸுக்கு வர்ற என்ட்ரன்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இங்கேருந்து தான் வந்து நம்ம என்ட்ரன்ஸை மேக் பண்ண போகிறோம். இந்த என்ட்ரன்ஸை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைம் ஆகும் தான் நினைக்கிறேன். நான் ஒரு போர்ட்டு மாதிரி கட்டலான் இருக்கேன். போர்ட்னா உங்களுக்கே தெரியும், துறைமுகம். கரெக்டாக நம்ம பேஸுக்கு வர்றதுக்காக ஒரு துறைமுகம் கட்ட போகிறோம். அப்படின்னா தான் வந்து தெரியும் நம்ம பேஸ் எங்கே இருக்குன்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பான் இருக்குல்ல, ஸ்பான் பார்க்கறதுல தான் எல்லாருமே ஸ்டாப் வச்சுருக்காங்க. நம்ம ஷாப்புக்கும் போயிட்டு வர்றதுக்கு அப்புறம் தான் யூஸ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காண்டியே ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், நான் போயிட்டு வரேன். டாட்டா, பை பாய்.